அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நன்கு மக்கிய தொழு உரம் தயாரிக்கும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனால் நமக்கு அதிக மகசூல் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி அந்த மக்கிய தொழு உரம் தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். ஒரு நெல் பகுதியில் 1 அடி ஆழத்துக்கு குழி தோண்டிக்கணும். குழி தோண்டிட்டு அதோட அளவுகள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, நீளம் 30 அடியும் அகலம் ஒரு 10 அடி. இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் குழிகளை வெட்டிக்கலாம். ஒரு அடி ஆழத்துக்கு வெட்டினா போதும். ஸோ 1 அடி ஆழத்தில் வெட்டிட்டு அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா, முதல்ல சாணத்தை 3/4 அடி உயரத்துக்கு சாணத்தை பரப்பணும். அதற்கு மேலே காளான் வித்துக்களில் 200 கிராம் தூவணும். அதற்கடுத்து மீண்டும் சாணத்தை 3/4 அடி உயரத்துக்கு பரப்பணும். அதற்கு மேலே யூரியா 5 கிலோவை தூவி விடணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு பெட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம 2லேருந்து 3 பெட்டு வரை ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு மேலே எப்படின்னா திரும்பி அதே மாதிரி தான் முதல்ல சாணத்தை பரப்பணும், அடுத்து காளான் வித்துக்கள், அடுத்து சாணம், அடுத்து யூரியா. இதே மாதிரி 3 பெட்டுக்களை நம்ம தயாரிச்சுக்கணும். தயாரிச்சுட்டு 3 நாட்களுக்கு ஒரு முறை அதன் மேலே தண்ணி தொளிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தொளிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 45 நாட்கள் கழித்து நமக்கு நன்கு மக்கிய தொழு உரம் தயாராகிரும். ஒரு ஏக்கருக்கு நமக்கு எவ்வளோ தொழு உரம் தேவைப்படும் அப்படின்னா 10 டன் தொழு உரம் தேவைப்படும். இப்படி தயாரான தொழு உரத்தை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம செயற்கை உரம் பயன்படுத்துவோம் இல்லையா, அதே மாதிரி நேரடியாக பயிர்களுக்கு பக்கத்துலேயே டைரெக்டாக நம்ம எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னா, பயிர்கள் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு உதவுது, வேர் வளர்ச்சிக்கு உதவுது, மண்ணோட அந்த நீர் தக்க வைப்பு திறன் மேம்படுது, நல்ல மகசூல் நமக்கு கிடைக்கும். செயற்கை உரங்களை நன்றாக எடுத்து கொடுக்க உதவுது. அதாவது சில நிலங்கள் அதோட சத்துக்களை எல்லாமே இழந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம இந்த உரங்களை கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு அது எடுத்து கொடுக்கும். அடுத்தபடியாக நம்ம இந்த மானாவாரி நிலங்களில் இந்த சாணத்தை எப்படி நம்ம நன்கு மக்கிய தொழு உரமாக மாற்றுவது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மானாவாரி நிலம்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வருடத்துக்கு ஒரு முறை தான் அதில் நம்ம விவசாயம் பண்ணுவோம். மழை பெஞ்சால் மட்டும்தான் நம்ம அதில் விவசாயம் பண்ணுவோம். ஸோ மீதி நாள் எல்லாமே அது சும்மா தான் இருக்கும். ஸோ அந்த நிலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி இந்த சாணத்தை தொழு உரமாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை எங்களோட சைடு எங்கள் கிராமத்துலலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எங்கள் பகுதியிலலாம் மார்ச் மாதத்துலேயே மார்ச் டு ஏப்ரல் பாதியிலே அறுவடை முடிந்துடும். அதற்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏப்ரல் டு மே மாதத்துக்குள்ளே இந்த சாணம் கால்நடை வளர்ப்பவர்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி தங்களோட காடுகளில் கொண்டு போய் கொட்டி வச்சுக்குவாங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு சாணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7 டிராக்டர் தேவைப்படும். ஒரு ஏக்கருக்கு 7 டிராக்டர் தேவைப்படும். ஸோ இந்த 7 டிராக்டர் சாணத்தையும் நம்ம வாங்கி கொண்டு போய் நம்மளோட 1 ஏக்கர் நிலம் எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னா அதில் நம்ம கொட்டி வச்சுக்கணும். தனித்தனியாக பிரித்து என்ன பண்ணணும், அங்கங்கே கொட்டி வச்சுக்கிட்டு அதை ஆட்களை வச்சு சமமாக அந்த நிலத்தில் அதை பரப்பி விட்டுறணும். பரப்புனதற்கு பிறகு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிராக்டரை விட்டு உழவு ஓட்டுவாங்க. உழவு ஓட்டி முடிச்சிடுவாங்க ஃபஸ்ட் டைம். அதற்கடுத்து 2 முறை திரும்பவும் உழவு ஓட்டுவாங்க. 3வது முறையாக ஏற்பார் அப்படின்னு சொல்கிற இந்த ஏற்பார் ஓட்டி என்ன பயிர்கள் நடப்போகிறாங்களோ, மக்காச்சோளமாக இருந்தால் மக்காச்சோளம் நடவு செய்வாங்க. இல்லை சுண்டல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுண்டலை விதைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால அந்த மலட்டுத்தன்மையாக இருக்கக்கூடிய நிலம் கூட நல்லா மகசூலை தரும். இதை நாங்கள் நேரடியாகவே பார்த்தது. ஸோ அதனால தான் சொல்கிறோம். எங்களோட நிலத்திலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்டுருந்தோம் நிலத்தை. அது பார்த்திங்கன்னா
அதற்கு பிறகு தொகை முடிந்ததற்கு பிறகு நாங்கள் திரும்பி வந்து மக்காச்சோளம் அதில் வந்து நடவு செஞ்சோம். அந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளரவே இல்லை. என்ன காரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. அப்புறம் தான் நாங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து தொடர்ந்து வந்து சோளம், அதாவது மாட்டுக்கு போடுவாங்களே சோளப்பயிர், அதை வந்து தொடர்ந்து அவங்க பயிர் செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அந்த பயிர் செஞ்ச காரணத்தினால மண் வந்து அதோடய சத்துக்களை எல்லாத்தையுமே இழந்துருச்சு. ஸோ அப்புறம் தான் ஆனால் நாங்கள் அந்த மக்காச்சோளம் பயிர் செய்யும்போது செயற்கை உரங்கள் போட்டோம். ஆனால் அது எடுத்து கொடுக்கவே இல்லை. அதற்கு பிறகு தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி சாணத்தை கொண்டு போய் கொட்டி அந்த நிலத்தில் வந்து உழவு செய்தோம். இது வந்து முதல் வருடம் வந்து ஒரு 30 to 40% 30லேருந்து 40% மட்டும்தான் மண்ணுக்கு போகும். 2வது வருடம் தான் வந்து அதோட முழு சத்துக்களும் வந்து மண்ணுக்கு போய் நமக்கு அதிக மகசூல் வந்து கிடைக்கும். ஸோ வந்து விவசாயம் செய்கிற எல்லா நண்பர்களும் வந்து ஒரு குறைந்தது ஒரு 3லேருந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த சாணத்தை வந்து பயன்படுத்துங்க. முடிஞ்சவங்க நீங்கள் வந்து சாணத்தை நன்கு மக்க வச்சு தொழு உரமாக வந்து பயன்படுத்துங்க. நம்ம இந்தியாவில் வந்து பெருமளவில் வந்து இந்த தொழு உரம் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த தொழு உரத்தில் பார்த்திங்கன்னா 0.7%லிருந்து 1.3% வரையும் நைட்ரஜனும், 0.3லேருந்து 0.9% பாஸ்பரஸும், 0.4லேருந்து 1% வரையும், 0.4 to 1% வரை பொட்டாசியமும் வந்து இதில் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம தாவர கழிவுகளையும் வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு தாவர கழிவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த தாவர கழிவுகளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.